ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வித்தியாசமான புட்டு ரெசிபி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக செய்கிற மாதிரி அரிசி மாவில் செய்யாமல் கம்பு கிழங்கு வச்சு புட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாதி மட்டும் எடுத்திருக்கேன். இதில் ஒரு குழல் புட்டு கிடைக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு இதோட தொலியை நம்ம நீக்கணும். இது மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தால் நமக்கு இந்த தொலி ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தொலியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் நல்லா இது மாதிரி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை மாதிரி கேரட் துருவோம்லாம் அதில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இந்த மரவள்ளி கிழங்கு தான் அங்கே அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேயே நிறைய வெரைட்டியாக பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெசிபி எல்லாமே வர்ற வீடியோஸில் நான் போடுறேன். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற கிழங்கை இது மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். அதில் வர்ற பால் நமக்கு தேவையில்லை, அந்த கிழங்கு மட்டும் தான் தேவை. பாருங்கள், இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு அதில் உள்ள பால் தனியாக, அதுக்கப்புறம் கிழங்கு தனியாக கிடைக்கும். இதில் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நம்மளோட புட்டு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் தனியாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பால் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதை நம்ம தூர கொட்டிடுவோம். ஸோ நமக்கு கிழங்கு மட்டும் தான் தேவை. பாருங்கள், இது மாதிரி நான் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கிழங்குலேருந்து எடுத்து வச்ச பால் நமக்கு தேவைப்படாது, இதை தனியாக வச்சிடலாம். அப்புறம் நம்மளோட கிழங்கு இங்கே இருக்குது. இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ இருக்குல்ல, அது துருவி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு தான் நமக்கு புட்டுக்கு தேவையான பொருள். இப்போது நம்ம துருவி எடுத்தோம்ல கிழங்கு, அதில் லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. எல்லா கிழங்குலையும் உப்பு படுற மாதிரி நல்லா கை வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிழங்குல உப்பை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து தேங்காய் பூவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம புட்டு அவிச்சிடலாம். புட்டு குழலில் வச்சு நம்ம இன்றைக்கி அவிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு கொஞ்சமாக உள்ளே வைக்கும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து வைக்கக்கூடாது. லைட்டாக இப்படி போட்டால் போதும். உள்ளே எந்த ப்ரெஷரும் கொடுத்து அழுத்தி அழுத்தி வைக்கக்கூடாது. இதே மாதிரி வைக்கும்போது தான் நம்ம புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். திரும்பியும் கொஞ்சமாக தேங்காய் பூ, கிழங்கு, ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம். திரும்ப கிழங்கு, மறுபடியுமா தேங்காய் பூ, அவ்வளோதான். இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஆவியில் வேக வச்சிடலாம். ஏற்கனவே கொஞ்சமாக தண்ணி புட்டு குழலில் ஊற்றி கேஸில் சுட வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். புட்டு குழல்லையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப டைம் எடுத்துக்காது. குழந்தைங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ நமக்கு ஆவி வர ஆரம்பிச்சிட்டு மேலே ஹோல்ஸ் இருக்குல்ல, அது வழியாகவும் ஆவி நல்லா வர ஆரம்பித்ததும் நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ புட்டு நல்லா வெந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம உப்பை தவிர வேறு எதுவுமே சேர்க்கலை. ஆனால் மஞ்சள் சேர்த்தது போல் எப்படி மஞ்சள்னு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ கிழங்குல இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை சேரும். நல்லதே சாப்பிடுங்க, நலமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.